சார். ஆனா சார் இந்த நிக்கிதான்றவங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளா என்ன? அந்த இல்லையே, அதுதான் போட்டு அந்த நம்ம திருமாறன் பிரஸ் மீட் கொடுத்த பார்த்தல, அவளையே கல்யாணத்தன்னைக்கே ஏமாத்திட்டு ஓடி போயிட்டு அவள் ஏற்கே அவனுக்கு 3 புருஷன் சொல்லி அவரு கொடுக்காத ஸ்டேட்மெண்ட். ஸோ அவள் கேரக்டரைஸாகவே நல்ல பொம்பளை இல்லைங்கிறத யாரு மாறன் சொல்றதை வச்சு சொல்றேன், திருமாறன் சொல்றதை வச்சு சொல்றேன். அப்போ அவள் ஒழுக்கம் இல்லாதவா, யார் இவளுக்கு பேக்ரவுண்டு, என்ன தொழில் பார்க்குறான், அதான் என்னுடைய கேள்வி. ஆனா சார் அவங்க வாய்ஸ் நோட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நான் அஜித்குமார் டெய்லி நான் அழுதுட்டு தான் இருக்கிறேன், நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, ஆனா நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப அழுதுகிட்டே சொல்றாங்களே சார். அவங்க பக்கம் குற்றச்சாட்டு எல்லாம் பேசுறாங்களே. நிகிதா நடிக்கிறான்னு சொல்றேன். செய்த நகையே இல்லாம அவன் மேல எப்படி கொலை, நீ திருட்டு வழக்கு கொடுத்த, அது தாப்பு. அவன் அழுத சாவ சொல்லுங்க அவளையும். அந்த நிகிதா வந்து திருடே போகாம அவன் மேல ஏன் பழி போட்டேன், அதனாலதான் அந்த கொலை நடந்துச்சு. ஒன்னு நீ யாருக்கு ஃபோன் பண்ணி யார் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள அடிக்க சொன்னேன். அடிச்சேன்னா அப்படி அடி 40 உங்க உடம்புல 48 உடம்புல அடி, 48 இடத்துல அடி விழுந்துச்சுன்னா நீங்க தாங்குவீங்களா? மிருகத்தை விட கொடுமையெல்லாம் செஞ்சிருக்காங்க. மிருகமே நீங்க அடிச்சா கூட மிருகம் திருப்பி வந்து கடிச்சு கொதறி இருக்கும். அதை விட கொடுமையா கொண்டு அப்படி என்ன உனக்கு அவன் மேல வெறி? ஆனா சார் அவங்க உறவினர்கள்லாம் தர்ணா போராட்டம் பண்ணும்போது மேல இருந்து அதிகாரிகள் சொன்னதுனாலதான் எங்களால பண்ண முடிஞ்சது. அதுக்காக என் கணவனை கைது பண்றது சரியா? அதே யாருன்னு சொல்லணும்ல, ஏன் அரசு சொல்ல மாட்டேங்குதுன்னு கேட்கறேன். நானும் தான் கேட்கிறேன். அரசு சொல்றது ஒரு பக்கம் இருக்கு சார். ஆனா அந்த 5 கான்ஸ்டபிள் சொன்னீங்க சார், அவங்க சொல்லலாம்ல, எங்களுக்கு இவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அவன் சொல்ல வேண்டியதானே, நமக்கே ஆபத்து வந்து பிடிச்சி உள்ள போட்டா அவன் சொல்லணும். முட்டா போய் சொல்ல மாட்டேங்கானே. அந்த அதிகாரியை அவன் தான் சொல்லணும். யாரு மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கா அவன் தான் சொல்லணும். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த அம்மாவை, அவங்க அம்மாவை பார்த்தேன், அவருடைய தம்பியை பார்த்தேன், அவங்க சித்தியை பார்த்தேன். அப்போ அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த அம்மா வந்து எதுக்கு அவன் வந்து திருட்டு பட்டவன் கட்டினது வந்து பொய், நகை களவு போனது பொய். அப்ப நகையே காணாம போக அது பொய். அதாவது அவங்க அம்மா வண்டி தள்ள சொல்லியிருக்காங்க, இவன் 500 ரூபா கேட்டிருக்கான். அந்த பையன் இறந்து போன பையன் 500 ரூபா தர முடியாது, 100 ரூபா தருவோம்னு இருக்காங்க. அப்புறம் தள்ள முடியாதுன்ட்டு போயிட்டான். இவ்வளவுதான் நடந்திருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் போயிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு போனை யாருக்கோ பண்ணி அவங்க யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, யாருனால இவங்களை தூக்கிட்டு போனாங்கிறது வரைக்கும் இன்னைக்கு மர்மமாவே இருக்கு. அந்த 5 கான்ஸ்டபிள் அடிச்சு கொதறி, நாய் கொதற மாதிரி கொதறி அடிச்சு கொண்டிருக்காங்களா அந்த தம்பிய அஜித்குமார. அந்த பொம்பளை ஏன் கைது பண்ணல? ஆமா சார். ஒண்ணு, அந்த பொம்பளை நகை வச்சிருந்தாலா இல்லையாங்கிறத ஏன் சர்ச் பண்ணல? இதுக்கு முன்னால் அவன் எந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு தானே கோயிலுக்கு வந்திருப்பான். அப்போ அந்த வீடியோ கேமரா இது பார்த்துருந்தா தெரியுமில்ல, ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியுமில்ல, பாட்டு உண்மையிலே நகை வச்சிருந்தாலா இல்லையாங்க கண்டுபிடிக்கல. அதெல்லாம் பொய்யான ஒரு தகவலை சொல்லி தேவையில்லாமல் சர்ச்சையாக்கி ஒரு உயிரை கொண்டுட்டாங்கிறது வேதனைக்குரிய விஷயம். அந்த அதிகாரி யார்? இந்த காவலர்கள் வந்து அடிக்க சொல்லி அடிச்சிருக்கான். 5 பேரும் முட்டா பேத்தனமா அடிச்சிருக்கானோ, கொடுமையா அடிச்சிருக்கான். அந்த 5 பேர் அடிச்சவனா ஏவுனது யார்? ஒன்று டிஎஸ்பியா இருக்கணும், இன்ஸ்பெக்டராக இருக்கணும், எஸ்பியா இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருக்கணும். இந்த 3 பேரை ஏன் கைது பண்ணல? கைது பண்ணிக்கணும்ல. அப்போ எதே ஒன்று மறைக்கிறாங்க, அரசரை மறைக்குது. அந்த பொம்பளை இது வரைக்கும் ஏன் சர்ச் பண்ணலை? அவட நகை இருந்தா உண்மையாங்கிறது ஏன் சர்ச் பண்ணல? ஏன் அவளை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க? யார் இவங்களுக்கு சொன்னது? இவ்வளோ வேலைக்கு இப்போ சிபிஐ கொடுத்தா இவங்க கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்போ மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்போ முதலமைச்சர் எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் கேட்கணும்ல. ஒரு 5 லட்சமும் ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்தா சரியா போயிருமா? உண்மை குற்றவாளி ஏன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் எஃப்ஐஆரில் போட மாட்டேங்கிங்க. எஃப்ஐஆர் போடுங்க. சும்மா இல்லாமலாம் புட்டப் கேஸ் கிளம்பி ஆள் மேலாம் புட்டப் கேஸ் எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க? அதே மாதிரி புட்டப் கேஸ் போடல, நியாயமான கேஸ் ஏன் வழக்கு ஏன் போட மாட்டீங்க? போடணும்ல. அது முதலமைச்சர் தான் போய் சொல்லணும். அதே மாதிரி இப்போ சாத்தான்குளம் கொலைகளுக்கு நடக்கும்போது, அதாவது அவங்க வந்து கிறிஸ்துவர்கள் அவங்க, ஆனால் இவர் வந்து ஹிந்து அப்படின்றனால யாருமே கண்டுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு வாதம் வருதே சார். அது அப்படிலாம் ஒரு தப்பானது. இன்னும் சாத்தான்குளத்தில் நடந்த இன்சிடென்ட்டை விட இது கொடுமைன்னே சொல்லலாம். அது ரொம்ப கொடுமை. அதை விட கொடுமை இது. அது கொடுமை தான். அதை விட கொடுமை இது. அவங்களே இதே மாதிரி தான் அடிச்சு 2 பேரும் சித்திரவதை பண்ணி தான் செத்தாங்க. 2 பேர் அப்பனும் பிள்ளையும் செத்தாங்க. அந்த கொடுமையில இன்னைக்கு அவங்க உள்ள இருக்கவங்க இன்னும் வெளியில வரல. எப்படி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும்? அதே மாதிரி இந்த இதுலேயே இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும். 5 பேர் தண்டனை கிடைக்கிறத விட ஏவல்லையா நீ மறைக்கிறீங்க? ஏன்னா சாத்தான்குளத்துல சொன்ன மாதிரி மேல அதிகாரி யாரும் கிடையாது. ஆனா இதுல அதிகாரி இருக்கு. இல்ல, அதிகாரி அதுல இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, உள்ளதான் இருக்கான். இன்ஸ்பெக்டர் இருக்காப்ல. இங்க அதிகாரியே இல்லாம கான்ஸ்டபிளா போய் அடிப்பான், சும்மா போய் அடிப்பானா? நீங்க சொல்லிதான் அடிச்சிருக்கணும். அது யாரு? ஏன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரையும் மறைக்கீங்க? ஒன்னு டிஎஸ்பியா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும், இல்ல எஸ்பியா இருக்கணும். இந்த 3 பேர்ல யாரு? 3ல யாராவது ஒரு கல்பிரேட். அது சொல்லணும்ல. அது யாரு சொல்லணும்? இவன் 5 பேர் சொல்லணும். சொல்லலாம் இவன் தண்டனை வாங்கிட்டு உள்ள அடப்பான். இதான் நடக்கும். அப்ப அதிகாரி காப்பாத்துறதுக்காக தண்டனை, அதிகாரி காப்பாற்ற நீ தப்பு பண்ணதுக்கு உள்ள கிடக்க. காப்பாத்து, நீ தப்பு பண்ணது உள்ள கிடக்க. தப்பு பண்ண சொன்னவனே நீ ஏன் சொல்ல மாட்டேங்க? அது அரசுக்கு தெரியுங்களா? தெரியாம எப்படி இருக்கும்? 5 பேர் விட்டுருக்கு. அப்போ நீ கண்டுபிடிக்க வந்தானே, கண்டுபிடிச்ச அவன் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கொலைகேஸ் போட வேண்டியது. பொம்பளையா? அந்த பொம்பளையா அரசு பண்ணல. பொய்யான வழக்கு கொடுத்த மேலே கைது பண்ணல. திருட்டு பட்டம் கிட்டோம், அதனால தான் பிரச்சனை வந்திருக்கு.
இப்போ அவளே கைது பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி சாத்தான் குளத்தில் நடந்த விஷயங்களை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக்குனாங்க. ஏன் நடிகர்கள் இருந்து எல்லாருமே ஏன் இந்தியா லெவலே கொண்டு போனாங்க. ஆனா திமுக ஆட்சியில் ஏன் சார் அது நடக்க மாட்டேங்குது? ஏன் நடக்கலன்னு சொன்னீங்க? இப்போ எல்லாருமே மீடியா எல்லாமே இல்லையா சார், எல்லா கட்சி தலைவர்களும் போய்த்தானே இருக்கும். அதில் இல்லை இல்லை கட்சி தலைவர் ஓகே சார். மற்றபடி அந்த போராளிகள்னு சொல்லுவாங்கல்ல, சமூக போராளிகள், நடிகர்கள், அது வந்து ஜாதி தான். ஜாதி அந்த பையன் 2 பேரும் நாடாரு. தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள நாடார்கள் ஆதிக்கத்தில் இருக்கான், பிஸ்னஸ்ல எல்லாத்துல இருக்கான். அதனால இவனும் இந்த பையன் இறந்து போன பையன் நாடார் தான், இந்த பையன் நாடார் தான். அவனுக்கு வணிகம் என்பதனால எல்லாம் ஒன்னாச்சு. அவர் வியாபாரி, அதனால அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. இவன் இந்த பையன் பாவப்பட்ட பையன், நல்ல பையன், ஒழுக்கமான பையன். எனக்கு அநியாயமா ஓகே சார். சார் இப்போ அஜித்குமார் கொலை வழக்கில் வந்து இப்போ தமிழக அரசையே வந்து நீதிமன்றமே வந்து நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க. மறுபடியும் இப்போ கேஸ் வரப்போகுது சார். இப்போ ஸோ நீதிமன்றங்கள் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். தூக்கு தண்டனை கொடுக்கணும். கொதறி இருக்காங்க, அடிச்சதோட இல்லை, கொதறி கடிச்சு கொதறி இருக்காங்க, இன்ச்சு பை இன்ச்சு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. மிளகாப்பொடிலாம் அதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்லை. கொடுமை தூக்கு தண்டனை கொடுக்கறது கூட அது சாவு தண்ணி தூக்கிட்டே கிடக்கணும். அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி கொடுமை பண்ணவே கூடாது. இப்படிலாம் செஞ்சதுன்னா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அவனுக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்குது, அண்ணன் தஞ்சி அப்பா தங்கச்சிலாம் இருக்கா. இப்படி கொடுமையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அடிப்பாங்க, விடுவாங்க, கேஸ் போடுவாங்க, அது வேற. இப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய லெவலில் அவன் குற்றவாளி கிடையாது. அதான் உண்மை. அதான் சார், அந்த அளவுக்கு நல்ல பையன், நல்ல பையன். அதே மாதிரி இப்போ அரசியல் தலைவர் எல்லாருமே படையெடுத்திருக்காங்க. நேற்று விஜய் அவர்களுமே போய் பார்த்து நிதி உதவியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ விஜய் அதில் அரசியல் பண்ணுறது சரியான்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல அது அரசியல்னு சொல்ல முடியாது. ஒரு தாக்கம், ஒரு அநியாயமாக கொண்டாங்கிற ஒரு ஏக்கத்தில் போயிருக்கும். இது அரசியல் எப்படி சொல்ல முடியும்? அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் மனிதாபிமானம், அவ்வளோதான்.